அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஃபென்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நிறுவனமான லார்சன் 2 ப்ரோ LND தனது ஓன் ஹை ஆல்டிடியூட்டில் இயங்கும் பிளாட்ஃபார்ம் HAP உருவாக்கும் திட்டத்தை வெளியிட்டது. இது சோலார் சக்தியை பயன்படுத்தி 12 மாதங்களுக்கு வானிலேயே இருந்து திறம்பட செயல்படக்கூடிய தொழில்நுட்பம் ஆகும். இது உள்நாட்டு ஏரோஸ்பேஸ் சொல்யூஷன் விண்வெளி தீர்வுகளுக்கான இந்தியாவின் விருப்ப முயற்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது. மேலும் இது பல்வேறு துறைகளில் பல்வேறு பயன்பாடுகளுக்கான சாத்தியக்கூறுகளை கொண்டிருக்கிறது. இந்த HAP ஆனது LND நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு ஒரு முழு வருடத்துக்கு வானிலேயே தொடர்ந்து செயல்படும் திறனை கொண்டது. இது முழுக்க சோலார் பவருக்காக சோலார் பேனல்கள் மூலமாக அதன் உள் பேட்டரிகளை ரீசார்ஜ் செய்கிறது. அடிக்கடி எரிபொருள்களை நிரப்புவதற்கான தேவையே இதற்கு இல்லை. மேலும் இயங்குவதற்கான செலவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கத்தை கணிசமாக இது குறைத்திருக்கிறது. எடை குறைவாக இருந்தாலும் கடுமையான ஆற்றல் கஸ்டம் ASIC டிசைன் அண்ட் அட்வான்ஸ் நெட்வொர்க் ப்ராசஸிங் யூனிட் ASI வடிவமைப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட நெட்வொர்க்குகள் செயலாக்க அலகுகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி அதிநவீன ஹார்ட்வேர் அண்ட் சாப்ட்வேர் டிசைனில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடத்தக்க சகிப்புத்தன்மை மற்றும் செயல்திறனை கொண்டதாக LND கூறுகிறது. LND ஆனது அதன் HAP-ஐ ரூரல் கனெக்டிவிட்டி கிராமப்புற இணைப்புக்கான கேம் சேஞ்சராக கருதுகிறது. தொலைதூர பகுதிகளுக்கு 10 Gbps ஸ்பேஸ் ஸ்டேஷன் அடிப்படையில் குறைந்த கட்டணத்தில் மக்களுக்கு தேவையான இன்டர்நெட் தொடர்பை வழங்குகிறது. இது டிஜிட்டல் பிளவை குறைக்கும் மற்றும் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கான தொடர்பு சமூகங்களை குறைந்த விலையில் மேம்படுத்தும். இந்த இணைப்பு மேலும் ஹை ஆல்டிடியூட் பிளாட்ஃபார்ம் HAP ஆனது பியாண்ட் கனெக்டிவிட்டிக்கான பரந்த அளவிலான சாத்தியமான பயன்பாடுகளை கொண்டிருக்கிறது. கடற்கொள்ளை கடத்தல் மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் போன்ற சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கான எல்லைகளை கண்காணிப்பது, துன்பத்தில் இருக்கும் நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உதவுவது, அவர்களுக்கு முக்கியமான ஏரியல் சப்போர்ட்டுகளை வழங்கும் வகையில் பாரம்பரிய உள்கட்டமைப்பு சேதமடைந்துள்ள பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தகவல் தொடர்புகளை வழங்குவது, பரந்த பகுதிகளில் மாசு அளவுகள் மற்றும் காற்று சுற்றுச்சூழல் மாற்றங்களை இதன் மூலமாக கண்காணிக்கவும் முடியும். லார்சன் 2 ப்ரோ LND இந்தியாவின் 3வது நிறுவனமாகும். இது HAP சிஸ்டம் பிளாட்ஃபார்ம்களில் சிறப்பாக வேலை செய்கிறது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் பெங்களூரில் உள்ள ஸ்டார்ட் அப் நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் உடன் சேர்ந்து HAL காம்பைன்ட் ஏர் டீலிங் சிஸ்டம் கேட்ஸின் ஒரு பகுதியாக இந்த HAP சிஸ்டம் இன்ஃபினிட்டியை உருவாக்குகின்றது. நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரிஸ் கூட சிவிலியன்களின் பயன்பாட்டிற்காக HAPS சிஸ்டங்களை உருவாக்கி வருகின்றது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் 2024 உலக பாதுகாப்பு கண்காட்சியில் IL-76 MD-90A வினை இந்தியாவுக்கு வழங்க பார்க்கிறது. யுனைடெட் ஏர்கிராப்ட் கார்ப்பரேஷன் UAC உலகின் 3வது பெரிய IL-76 பயன்படுத்துகின்றது. இந்தியாவை அதன் சிறிய வளர்ச்சி பெற்ற IL-76 MD-90A வினை வாங்க வைக்கக்கூடிய முயற்சி செய்கிறது. இந்த கண்காட்சியில் மேம்படுத்தப்பட்ட போக்குவரத்து விமானம் அதன் முன்னோடிகளை விட குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் பெற்றுள்ளதாக ரஷ்யா கூறுகிறது. இந்தியாவில் வளர்ந்து வருகின்ற வணிக விமான சரக்கு சந்தைக்கு கமர்ஷியல் ஏர் கார்கோ மார்க்கெட்டுக்கு உதவும் வகையில் UAC IL-76 MD-90A வின் சிவிலியன் வேரியண்டை உருவாக்கி வருகிறது. இது இந்தியாவில் வளர்ந்து வரும் தளவாடத்துறையின் உள்ள வணிக சரக்கு போக்குவரத்து தேவைகளை இது பூர்த்தி செய்யும். தற்போது இந்தியாவில் IL-76 ரக விமானங்களை மாற்றி அமைக்க வேண்டிய தேவைகள் ஏற்பட்டு வருகிறது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சிஃப் 2030க்குள்ளாக இவைகளை மாற்றி அமைக்கப்படும். அதற்கான திட்டங்கள் யுனைடெட் ஏர்கிராப்ட் கார்ப்பரேஷன் UAC-க்கும் வாய்ப்பு இருக்கிறது. ரஷ்யாவின் IL-76 MD-90A இந்தியன் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட் ஃபிளீட்டில் உள்ள இடைவெளியை நிரப்புவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்தியா பயன்படுத்தி வரும் IL-76 பிளாட்ஃபார்முடன் அதன் பரிச்சயமானது. அதன் மேம்படுத்தல் மாறுபாட்டுடன் இணைந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மற்றும் வணிக ஆபரேட்டர்களுக்கு இது ஒரு ஆர்வத்தை தூண்டும். IL-76 MD-90A ஆனது கிளாசிக் IL-76 ஏர்கிராப்டை விட
அதிநவீனமயமாக்கல் கொண்டிருக்கிறது. மேம்படுத்தப்பட்ட மாடர்ன் கட்டமைப்பு, ஒருமைப்பாட்டிற்கான நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டப்பட்ட வலுவூட்டப்பட்ட இறக்கைகள், இம்ப்ரூவ்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி எரிபொருள் திறன் மற்றும் செயல்திறன்களுக்கு தேவையான சக்தி வாய்ந்த PS-90A-76 இன்ஜின்கள், மேம்படுத்தப்பட்ட ஏவியோனிக்ஸ்கள் மற்றும் நேவிகேஷன் சிஸ்டங்கள், அதிகரித்த பாதுகாப்பு மற்றும் ஆபரேஷனல் எஃபெக்டிவ்னஸ் செயல்பாட்டு திறனுடன் உள்ளதை இந்தியாவுக்கு வழங்க ரஷ்யா முயற்சி செய்கிறது. இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் DRDOவின் ADE தலைமையிலான தபாஸ் புரோகிராம் தாமதம் மற்றும் இறுதி செயல் இழப்பை தொடர்ந்து ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் HALE அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் திட்டத்தை காப்பாற்றுவதற்காக அதைத் தொடர்ந்து அதை வெற்றியடைய செய்ய தனியார் துறைகளுடன் இணைந்து செயல்பட திட்டமிட்டிருக்கிறது. ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் புதிய மாதிரியை தயாரிக்க முன்மொழிகிறது. மிலிட்டரி பிளாட்ஃபார்ம்கள் மற்றும் எக்யூப்மெண்ட்ஸ்களை உருவாக்குவதில் ADE போன்ற DRDO ஆய்வுகளுடன் சேர்ந்து ஒத்துழைக்க தனியார் நிறுவனங்களை ஊக்குவித்து தபாஸ் திட்டம் பல ஹை ஆல்டிடியூட் அண்ட் எண்டூரன்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் உயரம் மற்றும் சகிப்புத்தன்மை தேவைகளை சரியாக செய்ய தவறிய பிறகு வர இருக்கும் HAVE UAVக்கான டிசைன்களை முன்பு காட்சிப்படுத்தி இருந்தாலும் விமானத்துடன் விவர குறிப்புகளை இறுதி செய்வதற்கு இந்திய ஆயுத படைகளிடம் இருந்து இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் MOD தீவிரமாக செயல்பட்டு இதன் கடந்த கால ஆபத்துக்களை தவிர்க்க மற்றும் தனியார் நிபுணத்துவம் மற்றும் செயல்திறனை கொண்டு இந்த தபாஸ் திட்டத்தை வெற்றியடைய செய்ய முயற்சி செய்கிறது. அதன்படி 2 தனியார் நிறுவனங்கள் இந்த பணியில் இணைந்து செயல்படுவதற்கு முன்வர விருப்பம் தெரிவித்திருக்கிறது. இன்டர்நேஷனல் OEMகளுடன் இணைந்து அல்லது அவர்களின் அறிவுத்திறனை பயன்படுத்தி HAL UAVக்களை மறுபடியும் புதிதாக டிசைன் பண்ணி உருவாக்க முன்மொழிகிறது. குறிப்பிடத்தக்க வகையில் இந்திய அரசுக்கு சொந்தமான HAL ஒரு தனியார் பாதுகாப்பு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்து போர் திறன்களுடன் கூடிய ஜெட் இயங்கும் HALE UAVயை கொடுத்து ஒட்டுமொத்தமாக HAL UAV திட்டத்தில் தனியார் துறையுடன் இணைந்து கடந்த கால குறைபாட்டை நிவர்த்தி செய்ய அதன் ராணுவ நவீனமயமாக்கல் முயற்சிகளை விரிவுபடுத்துவதற்கு டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி மற்றும் தேசிய பாதுகாப்பு நலன்களை கடைபிடிப்பதை உறுதி செய்யும் அதே வேளையில் தனியார் துறைகளுடைய திறனை மேம்படுத்தவும் இந்த திட்டம் வழிவகுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.